டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 104 உழவு. 1033வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். எத்தனை குறட்பாக்களை திருவள்ளுவர் இந்த உழவு தொழிலை மேம்படுத்தி சொல்லியிருக்கின்றார். யாரும் காது கொடுத்து கேட்பதற்கு ஆளில்லை உலகத்தில். உழவு தொழிலை தவிர மற்ற தொழில்களை எல்லாம் தலைமையில் தூக்கி வைத்து கொண்டு ஆடுகிறார்கள். உலகம் தலைகீழாக மாறிவிட்டது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். எதை மதிக்க வேண்டுமோ, யாரை மதிக்க வேண்டுமோ அவர்களை மதிப்பதில்லை. அறிவாளிகளை மதிப்பதில்லை, அறிவு இல்லாதவர்களை மதிக்கின்ற காலமாகிவிட்டது. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். இந்த உலகத்திலே தான் வாழ்வதற்காகவும் உலக மக்களெல்லாம் வாழ்வதற்காகவும் உழைக்கின்ற ஒரே உழைப்பாளி உழவன்தான். உழுது உண்டு வாழ்கிறான். அவன் உழுது பயிர் செய்து விளைந்த அந்த விளைச்சலை கொண்டு தான் உண்டு அந்த விளைச்சலில் மற்ற மீதி இருக்கின்ற உணவு தானியங்களை மற்றவர்களுக்கு கொடுத்து உயிர்களை வாழ வைக்கின்றான். இவனும் வாழ்கின்றான், மற்றவர்களையும் வாழ வைக்கின்றான். எப்படிப்பட்ட தொழில்! அப்படிப்பட்ட உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். வாழ்கின்றவன், உலகத்தில் வாழ்கின்றவன், நல்ல முறையிலே வாழ்கின்றவன் எவனென்றால் உழவன்தான். தான் உண்டு மற்றவர்களும் உண்ண வேண்டும், தான் பிழைப்பதைப் போல மற்றவர்களும் உயிரோடு வாழ வேண்டும் என்று அக்கறையோடு இரவும் பகலும் உழைக்கிறான். மண்ணை நம்பி மழையை நம்பி மாட்டை நம்பி உழைக்கிறான். மண்ணை நம்பி மாட்டை நம்பி மழையை நம்பி உழைக்கிறான். மனைவி மக்கள் எல்லோரோடும் சேர்ந்து உழைக்கிறான். என்ன பாடுபட்டும் இங்கே எல்லளவும் ஏற்றமில்லை. உழவன் வாழ்க்கையிலே எல்லளவும் ஏற்றமில்லை, முன்னேற்றமில்லை என்று சொல்லுகிறார்கள். உழவர்களே சொல்லுகிறார்கள். தினமும் கதறி அழுகிறார்கள். மின்னல் இடி மேல்காற்றில் வேலை செய்கிறோம். எந்த தொழிலாளியாவது மின்னல் இடி மேல்காற்று சூறைக்காற்று இப்படிப்பட்ட காலங்களில் உழைக்கிறானா? கடும் வெயிலில் உழைக்கிறானா? எவனாவது வியர்வை சிந்துகிறானா? ஏசி போட்டு கொண்டு வாழ்கிறானே, வியர்வை சிந்துகிறானே, கடும் வெயிலிலே, நடு பகலிலே, உச்சி வெயிலிலே, கொளுத்துகின்ற வெயிலிலே பாடுகிறானே. எந்த ஒரு தொழிலாளியாவது இப்படி பாடுபடுகிறானா? மழை கொட்டும், வேலை செய்து கொண்டிருப்பான். இடி இடிக்கும், அப்படியே நடுங்கும், குலை நடுங்கும், அவன் மீது அப்படி இடி விழுவதைப் போல் இருக்கும். அதை பற்றி கவலைப்படாமல் வேலை செய்து கொண்டிருப்பான். மாட்டை பிழிந்தெடுப்பான். மாட்டை ஏறு ஓட்டுகின்ற பொழுது மாட்டை அடிக்கிறான். வழியிலே வேகமாக உழ வேண்டும் என்பதற்காக வண்டி மாட்டை அடிக்கிறான், எருது மாட்டை அடிக்கிறான். தன்னுடைய மனைவி மக்களை எல்லாம் கூப்பிட்டு வேலை செய்யுங்கள் என்று ஓடி ஓடி உழைக்கிறான். கடுமையாக உழைக்கிறான். மனைவி என்றும் பாராமல், மக்கள் என்றும் பாராமல் அந்த உழவு தொழிலுக்கு அவர்களை ஈடுபடுத்துகிறான். எப்படியெல்லாம் பிழைக்கிறான். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். உண்மையிலே உலகத்திலே வாழ்கிறவன் என்றால், உண்மையிலே உழைத்து வாழ்பவன் யார் என்றால் உழவன்தான். அவன் தயாரித்த அந்த உணவுப் பொருள்களை, அவன் உற்பத்தி செய்த அந்த உணவுப் பொருள்களை எல்லாம் நாம் வாங்கி அவனிடமிருந்து வாங்குவதில்லை. இது பெரும் கொடுமை. எல்லாரும் அவரவர்கள் செய்த உற்பத்தி செய்கின்ற பொருளை அவரவர்கள் விற்கிறார்கள். அவர்கள் என்ன விலை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள், அதை கொடுக்கிறோம். ஆனால் உழவன் அவன் விளைவிக்கின்ற பொருள்களை அவன் விற்பதில்லை யாருக்கும். அநியாய விலைக்கு அவனிடத்திலிருந்து வாங்கி மற்றவர்கள் யாரோ செல்வந்தர்களை வாங்கி மற்றவர்களுக்கு, கடைக்காரர்களுக்கு விற்று அவர்கள் பெரும் லாபம் அடைகிறார்கள். இதை பற்றி யாரும் சிந்திக்கவில்லை. உழவன் அழுகிறான். என்னிடமிருந்து 200 ரூபாய்க்கு ஒரு மூட்டை நெல்லை வாங்கி 500 ரூபாய்க்கு ஒருவன் விற்கிறானே. மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள், அரசாங்கம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. என்னிடமிருந்து 200 ரூபாய்க்கு மூட்டை நெல்லை வாங்கி அடுத்தவனுக்கு 500 ரூபாய்க்கு விற்கிறானே. என்ன இது? விவசாயிக்கு, ஒரு உழவனுக்கு செய்கின்ற மரியாதையா இது? இதெல்லாம் நினைத்து மற்றவர்களுக்காகத்தான் நான் கொடுக்கிறேன். எனக்கு போக மீதி இருக்கிற உணவுப் பொருள்களை மக்களுக்கு கொடுக்கிறேன் வாழ வேண்டும் என்று. எனக்கு அதிகமாக நீங்கள் தர வேண்டாம், அதற்கு உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை கொடுத்தால் கூட போதுமே.
என்ன விலை நிர்ணயம் செய்கிறீர்கள்? சரியான நிர்ணயம் செய்து எனக்கு என்னோட உழைப்புக்கு நீங்கள் மரியாதை கொடுத்து நான் பிழைப்பதற்கு, மேலும் விவசாயம் செய்வதற்கு எனக்கு கையிலே பொருள் வேண்டாமா, பணம் வேண்டாமா என்று குமுறுகிறான் உழவன். அப்படியெல்லாம் மற்றவர்களை வாழ வைக்கின்றான். அப்படிப்பட்டவன் அந்த பொருள்களை கொடுக்கவில்லை என்றால், கிடைக்கவில்லை என்றால், அந்த காலத்திலே ஐயோ விவசாயி பொருள் உற்பத்தி கிடைக்கவில்லையே, விவசாயிகளே ஏன் இப்படி செய்து விட்டீர்கள், நீங்கள் விவசாயத்தை செய்யுங்கள் என்று அரசன் கேட்டுக்கொள்வானாம். அரசன் ஓடோடி சென்று மழை பெய்யவில்லையா, அதற்கான வகைகளை நான் செய்கிறேன் என்று விவசாயத்தை பெருக்குவதற்கு அந்த காலத்திலே அரசன் அப்படி உதவி செய்வானாம். அது மட்டுமல்ல, அரசாங்க களஞ்சியத்திலே உணவுப் பொருட்களை சேர்த்து வைத்திருப்பான். உழவர்களுக்கு மழை பெய்யாத காலத்திலே உணவுப் பொருள் கிடைக்கவில்லை என்றால் அரசன் சேர்த்து வைத்திருக்கின்ற அந்த உணவு தானியங்களை மக்களுக்கெல்லாம் வாரி கொடுப்பான். இந்த உழவன் உழைத்து சம்பாதித்த உணவுப் பொருள் தான் அதை வாங்கி சேமித்து வைத்திருக்கிறான் அரசன் வரியாக. அதை இப்பொழுது மழை இல்லாத காலத்திலே, பஞ்ச காலத்திலே எடுத்து கொடுக்குறான் அரசாங்கம். அதே போல இன்றைய அரசாங்கம் அப்படி செய்ய வேண்டும். உழவர்களிடத்திலிருந்து உணவுப் பொருட்களை எல்லாம் பெற்று அதை தேக்கி ஒரு இடத்திலே குடோன் என்று சொல்கிறோம், அதில் இந்த இடத்தில் தேக்கி வைத்து பஞ்சம் வருகின்ற நேரத்திலே மழை பெய்யாமல் உழவை கெடுத்து உழவு தொழிலை செய்ய முடியாத ஒரு நிலைமை உருவாகின்றது, அடிக்கடி உருவாகின்றது. அப்படிப்பட்ட காலங்களிலெல்லாம் உழவர்கள் அப்போ கொடுத்த பொருளை எல்லாம் வாங்கி தேக்கி வைத்துக்கொண்டு குடோனில் வைத்துக்கொண்டு அதை மழை இல்லாத காலத்திலே, பஞ்ச காலத்தில் எடுத்து கொடுக்க வேண்டும். அரசாங்கத்தினுடைய கடமை எது என்று பல்வேறு சிந்தனைகள் இந்த குறட்பாவில் இருக்கிறது. தொழுதுண்டு பின் செல்பவர். நாமெல்லாம் அவனை தொழுது அவன் பின்னே செல்ல வேண்டும். அவன் உழவு தொழிலை வணங்கி அந்த தொழிலுக்கு பின்னால் தான் நாம் செல்ல வேண்டும். அவன் தொழிலுக்கு முன்னே யாரும் செல்ல முடியாது. அதை மனதில் வைத்துக்கொண்டு விஷயம் தெரிந்தவர்கள், உழவனுடைய பெருமை தெரிந்தவர்கள் வணங்குகிறார்கள், உழவரை போற்றி வணங்குகிறார்கள். உழவரை போற்ற வேண்டும். தொழுதுண்டு பின் செல்பவர், தொழுது உண்டு பின் செல்பவர். உழவன் பின்னால் உலகம் செல்ல வேண்டும், உழவன் பின்னால் அரசாங்கம் செல்ல வேண்டும், உழவனை தொழ வேண்டும். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுது உண்டு பின் செல்பவர். தொழ வேண்டும் விவசாயி, உழவனை தொழ வேண்டும். ஆனால் அவன் எழவெட்டாமல், அவன் எழுந்திருக்க முடியாமல் செய்கின்ற ஒரு கொடுமை நாட்டில் நடக்கிறது. விழித்து கொள்ள வேண்டும். உழவர்களெல்லாம் போற்றுதற்குரியவர்கள், தொழுதற்கு உரியவர்கள் என்று இந்த குறட்பா உணர்த்துகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.